வந்து ஸ்கூல் மாதிரி எல்லாரும் வாயில கை வச்சுட்டு உட்கார முடியாது. உங்க பாயிண்ட் ஓகே தான், பட் நாங்க பேசவே கூடாது. நார்மலா பேசினாலே கேட்க மாட்டேங்குது, அதனாலதான் கத்தி சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏற்கனவே இவங்க வந்து இன்னும் வைல்ட் கார்டா உள்ள வந்தனால பிக் பாஸ் ஓனர் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த வீட்டுல, எல்லாரையும் ரூல் பண்ணிக்கிட்டு. இதுல தலை பதவி வேற. வந்த வைல்ட் கார்ட்ல இந்த டிவியா வந்து ரொம்ப ஓவரா பண்ற மாதிரி இருக்குது எனக்கு நம்ம பார்க்கும்போது. தலை பதவி கையில கிடைச்ச கையோட இப்படிதான் இருக்கணும், நீங்க இப்படிதான் பேசணும், கத்தி பேசாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியா இவங்களே வந்து வியானா கிட்ட கத்தி தான் பேசுறாங்க. இந்த வாரம் யாரும் இந்த வீட்டுல இருந்து வெளியாக்குறீங்க அப்படின்னு சொன்னதுக்கு வந்து நல்லா கவனிங்க, பாருக்கும் திவாகருக்கு தான் முக்காவாசி ஓட்டு. இந்த 4 வைல்ட் கார்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா பார்வையும் திவாகரையும் தான் ரொம்ப அட்டாக் பண்றாங்களே தவிர்த்துட்டு மத்தவங்களை வந்து பெருசா அவங்க ஒன்றும் இது பண்ணல. குறை சொல்றாங்க தான், ஆனா இருந்தாலுமே பாரு திவாகர் இவங்களதான் ரொம்ப அவங்க போட்டு அடிக்கிற மாதிரி எனக்கு என்னமோ இருக்குது. இங்க வந்து அந்த வைல்ட் கார்டை பாத்துக்கிட்டீங்கன்னா நம்ம திவாகர் கிட்ட போயிட்டு ஏன் உங்களுக்கு இந்த வாட்டர்மேலன் ஸ்டார்ன்ற அந்த பேர் இருக்குது, இதெல்லாம் வெளியே உங்களை விடைக்கிறாங்க தெரியுமா அப்படி இப்படின்னு. பிக் பாஸே தான் அந்த பேர் அவர் கொடுத்து வச்சிருக்கிறாரு. கமருடனுக்கும் பாருக்கும் நடந்தது என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, கமருடீன் வந்து பாருகிட்ட வந்து லவ் ட்ராக் ஓட்டுறதுக்காக வந்து ஒரு இதுல பேசியிருப்பாரு. அது கொஞ்சம் மறைமுகமா பேசிப்பாங்க. ஆனா வந்து நம்ம பாரு வந்து வேண்டாம், நம்ம வந்து ஃப்ரெண்டாவே இருந்துப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு இடத்துல திவாகர் கிட்ட கூட வந்து என்ன வச்சு இவன் ஓட்ட பாக்குறான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இந்த 4 வந்த வைல்ட் கார்டு இந்த வீட்டுல எல்லாருமே பின்னாடி பேசியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லாம ஏன் பாரு வந்து கமருடீன் பத்தி பேசுனதை மட்டும் சொல்லணும்? பார்த்தவங்களுக்கு நினைச்சிருக்காங்க என்னடா இது பாருவே போய் கேட்டுட்டு கடைசியா பாரு வந்து டிவியாவை போயிட்டு என்னது ஃபேமிலி பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க நினைக்கலாம். ஏன்னா பாரு வந்து காதல் ட்ராக் எல்லாம் ஓட்ட கிடையாது, காதல் ட்ராக் ஓட்ட வேணாம்னு சொன்னவங்க. அப்ப அந்த இடத்துல பாரு மேல பெருசா எதுவும் தப்புமே கிடையாது. கமருடீன் பத்தி பின்னாடி மட்டும் தான் பேசியிருக்காங்க, அவ்வளவுதான். டிவியா வந்து சொன்ன விஷயம் வந்து ஃபேமிலியெல்லாம் இப்படி இழுத்து பேசணும்னா பாருக்கு வந்து கொஞ்சம் இதாயிருச்சு. என்னடா அது ஃபேமிலி எல்லாம் எதுக்கு பேசணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனாலதான் வந்து பாரு அத்தனை வாட்டி ஃபேமிலியை பத்தி பேசாதீங்க, இதுக்கப்புறம் இந்த விஷயத்த விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வியானா பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து எல்லாமே நல்லா தெரியுது. இந்த வீட்டுல வந்து 4 வைல்ட் கார்டும் எப்படி எப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்றத வந்து கரெக்டா கணிச்சு சொல்றாங்க. ஏற்கனவே இப்ப இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இந்த அன்பு கனியோட குரூப் ஒண்ணு இருக்குது. வந்த 4 வைல்ட் கார்டும் வந்து குரூப்பை உடைக்க போறோம் சொல்லிட்டு இப்ப வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வந்த 4 வைல்ட் கார்டும் ரொம்ப அட்டாக் பண்றது பாருவையும் திவாகரையும் தான் இருக்குது. இது என்னோட கருத்துங்க. உங்களோட கருத்து என்னவா இருக்குதோ அது வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. நான் உங்களுக்கு கிரேசி.